அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி ராஜ்குமார். வெல்கம் பேக் டு லைஃப் ஆஃப் நந்து. இன்றைக்கி நம்ம மங்களன் மங்களோட சீட்டு பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து மங்களன் மங்களோட சீட்டு ஒரு 5000 சீட்டு பற்றி போட்டிருந்தோம். இது வந்து 2000 ருபீஸ் கட்டுற மாதிரி அதே அச்சய சீட்டு தான். இந்த சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி எதுவுமே இல்லாமல் நம்ம எவ்வளோ கிராம் வந்து நமக்கு ஆடாயிருக்கோ அந்த கிராமுக்கான நகை வந்து நம்ம வாங்கிட்டு போகலாம். 18% வந்து வேஸ்டேஜுக்குள்ளே இருக்கிற நகையை வந்து நம்ம அப்படியே வந்து வாங்கிக்கலாம். இந்த சிட்டோட பேர் வந்து பார்த்திங்கன்னா மங்களன் மங்களின் அச்சய தங்க நகை சேமிப்பு திட்டம். சீட்டு ஜாயின் பண்ணும்போது மட்டும் நம்ம டேரெக்டாக போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா வந்து நம்ம ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம். ஒரு ஆப் வந்து கொடுத்துருக்காங்க, அதில் வந்து ஆன்லைனில் பே பண்ணிக்கலாம். நம்ம சீட்டு சேர்ந்தோடனே இந்த மாதிரி ஒரு கார்டு வந்து கொடுத்துருவாங்க. அந்த கார்டில் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பேர், அட்ரஸ், எந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோமோ, அதுக்கப்புறம் நம்மளோட ஃபோன் நம்பர், இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். நீங்கள் ஃபோன் நம்பர் வந்து உங்களோட ஆதாரோட லிங்க் பண்ணியிருக்க ஃபோன் நம்பர் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும். இங்கே உங்களுக்கு மங்களன் மங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சீட்டு பிரிவோட ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம், இல்லைன்னா இமெயில் பண்ணி கூட கேட்டுக்கலாம். இந்த சீட்டு நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 23 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அன்னைக்கு வந்து ஒரு கிராம் வந்து 7300 ரூபாய் வந்து போயிட்டு இருந்துச்சு. அதனால நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மாதம் வந்து 2000 ரூபாய் கட்டுற மாதிரி. இதில் வந்து நம்ம எவ்வளோ பணம் கட்டியிருக்கோமோ அன்னைக்கு கிராம் படி அதுக்கு வந்து வெயிட் வந்து எவ்வளோ வருதோ அந்த வெயிட் வந்து நமக்கு ஆட் பண்ணி வச்சுருவாங்க. நவம்பர் 23 நான் கட்டியிருந்த பணத்துக்கு எனக்கு சேர்ந்தது பார்த்திங்கன்னா 0.274, அதாவது 274 மில்லிகிராம் வந்து எனக்கு ஆட் ஆகிருக்கு. இதே மாதிரி 15 மாதம் கட்டணும். 15 மாதம் கட்டி முடித்ததுக்கப்புறமா வந்து நமக்கு எவ்வளோ கிராம் வந்து ஆட் ஆகிருக்கோ அதை வந்து கால்குலேட் பண்ணி நம்ம அத்தனை கிராமுக்கான பொருள் எடுத்துக்கலாம். என்னோடய கெஸ்ஸிங் படி ஒருவேளை ரேட் இந்த 7000 ரேஞ்சிலே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஒரு அரை சவரன் வந்து எனக்கு சேரும். 15 மாதம் நம்ம கட்டி முடிச்சதுக்கப்புறமா வந்து ஒரு மாதம் வெயிட் பண்ணணும். 16ஆவது மாதம் அந்த எண்டிங்கில் தான் நம்ம வந்து நகை வாங்க முடியும். கார்டுக்கு பின்னாடியே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து போட்டிருப்பாங்க. இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபாய், 2000 ரூபாய், 5000 ரூபாய், 10000 ரூபாய் இந்த மாதிரி வந்து நம்ம எவ்வளோ வேணாலும் கட்டிக்கலாம். அதே மாதிரி மாதம் தவணை தொகை வந்து நம்ம கரெக்டாக மாதம் மாதம் கட்டணும். ஒருவேளை ஒரு மாதம் பணம் இல்லை அப்படின்னு நம்ம ஒரு மாதம் கட்டலை அப்படின்னா இந்த 15 மாதன்றது அடுத்து 16 மாதமாக அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகும். அதே மாதிரி கிஃப்ட் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் இந்த சீட்டு சேரும்போது ஒருவேளை கிஃப்ட் வேண்டாம் அப்படின்னா அதுக்கான பணமும் வந்து நமக்கு இதிலே வந்து ஆட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பணம் கட்டிட்டு வரோம் இல்லையா, 15 மாதம் கழித்து எனக்கு நகை வேணாம் பணமாக கொடுங்க அப்படின்னா கண்டிப்பாக தரமாட்டாங்க. அந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் வந்து இதில் போட்டிருக்காங்க. நம்ம பணத்தை வந்து மணி ஆர்டர், டிடி இந்த மாதிரி எப்படி வேணாலும் பணத்தை வந்து கட்டிக்கலாம். இல்லைனா அந்த மங்களன் மங்களோட ஆப்பில் கூட நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அதிலேருந்து நம்ம பணம் வந்து கட்டிக்கலாம். 2000 கட்டுற சீட்டுக்கு வந்து நம்மக்கிட்ட பெருசாக டீட்டெயில்ஸ் எதுவும் கேட்கறதில்ல. ஆனால் 5000 கட்டுறீங்க அப்படின்னா நம்மளோட ஆதார், பேன் நம்பர்லாம் கேட்குறாங்க. இந்த சீட்டில் வந்து நம்ம 18%குள்ளே இருக்க நகையை மட்டும்தான் வந்து நம்ம அப்படியே வாங்க முடியும். ஒருவேளை நீங்கள் வாங்குகிற நகை வந்து ஒரு 22% வருது அப்படின்னா அந்த 4%க்கான காசை வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். பொதுவாகவே வந்து நம்ம சின்ன சின்ன நகைகள் வாங்கும்போது தான் நமக்கு வந்து வேஸ்டேஜ்லாம் வந்து ரொம்ப அதிகமாக போடுவாங்க. ஒரு கிராமுக்கு ஒரு டாலர் வாங்குறதோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி டைமில் இப்போ எனக்கு ஒரு 4 கிராம் வந்து இதில் சேர்ந்துருக்கு அப்படின்னா நான் அதை பிரித்து கூட எடுத்துக்க முடியும். ஒரு கிராமுக்காக 4 பொருளாக எடுத்துக்கலாம், இல்லைனா 2 கிராமுக்காக 2 பொருளாக எடுத்துக்கலாம், இல்லை ஒரே பொருளாக கூட எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுக்கும்போது நம்ம நிறைய பணம் வந்து இதில் நம்ம சேவ் பண்ண முடியும். ஏன்னா ஜிஎஸ்டி அவங்களே பே பண்ணிடுறாங்க. செய்கூலி சேதாரம் எதுவே இல்லை. நம்ம ஆட் பண்ணியிருக்கிற கிராமுக்கு வந்து அப்படியே வந்து நம்ம வாங்கிட்டு வந்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட லைக் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஏற்கனவே போட்டிருக்க நகைச்சீட்டு வீடியோவையும் உங்களுக்கு ஐ பட்டனில் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.